தூய்மையை அளிக்க முடியாது. புத்தர் பிறந்தபோது அவர் புனிதத்தின் வடிவாக தோன்றினார். தொலைவிலிருந்து அவரது முகத்தைக் கண்டவர்கள் கூட சடங்குகளும் கிரியைகளும் கலந்த மதத்தை விட்டு துறவறத்தை தழுவி உயர்வு பெற்றனர். கிரியைகளைக் கொண்டே தேவர்களில் பலர் வாழ்ந்து வந்தனர். ஆகவே தேவர்கள் ஒன்று கூடினர். நாம் அழிந்தோம் என்றே முடிவு கட்டினர். யாகங்களில் இடப்படும் உணவுகள் தேவர்களை சேர்கின்றன. ஆனால் இப்போதோ அவை யாவும் மறைந்தன. தேவர்கள் பசியால் வாடத் தொடங்கினர். அவர்களது பலம் குன்றிவிட்டது. எப்படியாவது இவரை அடக்கிவிட வேண்டும். நம்மை வாழவிடாத அளவிற்கு இவர் தூயவர் என்று எண்ணிய தேவர்கள் புத்தரிடம் வந்தனர். ஐயனே, உம்மிடம் ஒன்று வேண்டி வந்துள்ளோம். நாங்கள் ஒரு பெரிய யாகத்தை செய்து முடிக்க விரும்புகிறோம். அதற்கு பெரிய தீ மூட்ட வேண்டும். அதற்கான தூய இடத்தை உலகெங்கும் தேடினோம். இப்போது கண்டுபிடித்து விட்டோம். நீங்கள் கீழே படுத்துக்கொண்டால் உங்கள் மார்பின் மீது அந்த பெருந்தீயை மூட்டிக்கொள்வோம் என்று அவரிடம் தெரிவித்தனர். நல்லது, உங்கள் பணியை தொடங்குங்கள் என்று புத்தர் அவர்களிடம் கூறினார். தேவர்கள் புத்தரின் மார்பில் வேள்வித்தீயை எழுப்பினர். அதன் பின்னர் அவர் இறந்துவிட்டதாகவே எண்ணினர். ஆனால் அவர் இறக்கவில்லை. இதை கண்ட தேவர்கள் அங்குமிங்கும் ஓடி நாம் அழிந்தோம் என்று புலம்பினர். விடாமல் அவர்கள் புத்தரை தாக்கத் தொடங்கினர். அதுவும் பயன்படவில்லை. அப்போது கீழிருந்து ஒரு குரல் எழுந்தது. ஏன் வீண் முயற்சிகளெல்லாம் செய்கிறீர்கள் என்று கேட்டது. புத்ததேவனே, உம்மை காண்பவர்கள் அனைவரும் தூய்மையாகி உய்வடைந்து வருகின்றனர். இனி எங்களை யார் வழிபடுவார்கள் என கேட்டனர் தேவர்கள். உங்கள் முயற்சி வீண். ஏனெனில் தூய்மையை ஒருபோதும் அளிக்க முடியாது என்றது அந்த குரல்.